Welcome to Exclusive Let's. Let us learn with Let's. ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் A Different History by சுஜாதா பாத். ஃபர்ஸ்ட் போயட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சுஜாதா பாத் ஒரு இந்தியன் போயட். அவங்க வந்து இந்தியாவில் அகமதாபாத்தில் 1956 பிறந்தாங்க. அவங்க பூனேயில் தான் வளர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு 1968 போயிட்டாங்க ஃபேமிலியோட. அவங்களுடைய மதர் டங் குஜராத்தி. அவங்க ப்ரெசண்ட்டில் ஜெர்மனியில் இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷன் புருனிசம். அது 1986 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அவங்க அவங்களோட லைஃப் டைமில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரெண்டு அவார்ட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கு. ஒன்று காமன்வெல்த் போய்ட்ரி ப்ரைஸ், இன்னொன்று ஆலிஸ் ஹண்ட் பார்லெட் அவார்ட். அவங்க இந்த டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரியை 1986 பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். Great Pan is not dead, he simply emigrated to India. Here the gods roam freely, disguised as snakes or monkeys. Every tree is sacred, and it is a sin to be rude to a book. First, Great Pan is not dead அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த Great Pan? Great Panன்றவங்க தான் God of Nature அப்படின்னு நம்பப்படுறாங்க எங்கள் க்ரீக் மித்தாலஜியில். இவர் காட் ஆஃப் ஃப்ரீடம், காட் ஆஃப் லிபர்ட்டி, காட் ஆஃப் பீஸ், காட் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. இவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்பப்படுது க்ரீக் மித்தாலஜியில். பட் சுஜாதா பாட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட் பேன் இறக்கலை, அவர் யூரோப்பை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியாவில் கடவுள் வெளியே சுதந்திரமாக நடமாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கடவுள் இங்கே குரங்கு ரூபத்துலேயும் பாம்பு ரூபத்துலேயும் வெளியே நடமாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம விலங்குகளை கடவுளாக நினச்சி கும்பிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மரம் செடியெல்லாம் நம்ம கடவுளாக நினச்சி கும்பிடுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இங்கே கடவுள் கிரேட் பேன் யூரோப்பை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவில் ஒரு புக்கை அவமதிக்கிறது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இட் இஸ் a sin to shove a book aside with your foot. A sin to slam books down hard on the table. A sin to toss one carelessly across the room. You must know how to turn the pages gently without disturbing Saraswati, without offending the tree from whose wood the paper was made. நாம் புக்கை காலால் மிதிக்க மாட்டோம் இந்தியன் கல்ச்சரில். அப்புறம் புக்கை தூக்கி டேபிளில் தூக்கி போட மாட்டோம், இல்லை கேர்லெஸ்ஸாக எங்கேயாவது தூக்கி போட மாட்டோம். ஏன்னா அந்த புக்கில் சரஸ்வதி இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. சரஸ்வதி யாருன்னா காடஸ் ஆஃப் மியூசிக், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ அவங்க இருக்காங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஜஸை கூட பொறுமையாக தான் திருப்புவோம். ஸோ அப்படி தான் இங்கே இந்த லைனில் சுஜாதா பாட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மஸ்ட் நோ ஹவு டு டர்ன் த பேஜஸ் ஜென்ட்லி வித்தவுட் டிஸ்டர்பிங் சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுஜாதா பாத் டைரெக்டாக ரீடர்ஸான நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் பொறுமையாக தான் பேஜஸை திருப்பணும், காடஸ் சரஸ்வதியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ட்ரீஸை எந்த டைம்லையும் அஃபெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுலேருந்து தானே நம்மளுக்கு பேப்பர் கிடைக்குது, நம்ம கடவுளாக தானே கும்பிடுறோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. Which language has not been the oppressor's tongue? Which language truly meant to murder someone? And how does it happen that after the torture, after the soul has been cropped, with the long side swooping out of the conqueror's face, the unborn grandchildren grow to love the strange language? இதில் இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் யாரோட லாங்குவேஜ்? இட் இஸ் அ லாங்குவேஜர் ஆஃப் தி அப்ரஸர். அதாவது நம்மளை அப்ரஸ் பண்ணவங்க யார்? பிரிட்டிஷ் பீப்புள். இது யாரோட லாங்குவேஜ்? பிரிட்டிஷ் பீப்புளோட லாங்குவேஜ். ஸோ விச் லாங்குவேஜ் ட்ரூலி மென்ட் டு மர்டர் சம்வன்? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லாங்குவேஜ் யாரையாவது இட் இஸ் ட்ரைங் டு மர்டர் சம்வன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, லாங்குவேஜ் யாரையும் கொல்ல பார்க்கறது இல்லை. இட் இஸ் ஆர்ம்லெஸ். பட் த பீப்புள் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களோட லாங்குவேஜ் இப்போ முன்னுரிமை கொடுத்து அவங்களோட லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
எதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பெயினை எவ்வளோ டார்ச்சர் வந்து பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து அவங்களோட லாங்குவேஜை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் த லாங் சைட் ஸ்வூப்பிங் அவுட் ஆஃப் த கான்குரர் ஸ்பேஸ். லாங் சைட் அப்படின்றது வந்து டெத்தை குறிக்குது. ஓகே, இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து எதை குறிக்குதுன்னா வந்து டெத்தை குறிக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்வூப்பிங் அவுட் ஆஃப் த கான்குரர் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து டெத்தை கொடுக்குதுன்னா வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி அப்ரெசர், அதாவது வந்து நம்மளை ரூல் பண்ண பிரிட்டிஷ் அவங்க இருந்தாங்கல்ல, நம்மளோட நாட்டில் இருந்தாங்களே, அதுவே வந்து நம்மளை வந்து கொல்ற மாதிரி தான். அவங்க வந்து நம்மளை கொல்ல தேவையில்ல, அவங்க இருந்ததே வந்து நம்மளை கொல்ற மாதிரி தான். அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அப்படி சொல்கிறாங்க. தி அன்பார்ன் கிராண்ட் சில்ட்ரன் க்ரோ டு லவ் தட் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பிறக்கவே இல்லை, பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து வளர வளர இந்த லாங்குவேஜுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம இதை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ வந்து டார்ச்சரை பேர் பண்ணாங்க, எவ்வளோ சஃபர் ஆனாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் இங்கிலீஷை வந்து நம்மளோட லாங்குவேஜாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஆன்சரில் வந்து சுஜாதா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் அதோட இன்ட்ரூஷன் இன்டு த இந்தியன் கல்ச்சர், அதனால தான் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இந்தியன் கல்ச்சரில் ஆச்சு. இது வந்து இந்தியன் கல்ச்சரை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Here the poet uses the language of colonizer as a weapon. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? பிரிட்டிஷ் பீப்புளே வந்து அந்த லாங்குவேஜை வச்சு வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களோட லாங்குவேஜை அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணுற மாதிரி. Though this language oppressed us once, later when the society demands, the people started using this language. என்னதான் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நம்மளை அப்ரெஸ் பண்ணி இருந்தாலும் இப்போ ஆஃப்டர் த காலனைசேஷன் இங்கிலீஷ் ஹஸ் பிகம் த குளோபல் லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பீப்புள் வந்து என்னதான் வந்து அது அப்ரெஸரோட லாங்குவேஜாக இருந்தாலும் அதை வந்து தன்னோட லாங்குவேஜாக ஏற்றுட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. As it has become the language of survival, the future generation won't be aware of the sufferings and torture faced by the people because of this language. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து நம்மளோட சர்வைவல் லாங்குவேஜ். ஸோ என்னதான் வந்து நம்மளுடைய பாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து வேர் பண்ணியிருந்தாலும் அது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தெரிய போகிறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ், அவங்க தெரிய போகிறதில்ல. அவங்க இந்த லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ண தான் போகிறாங்க and they are going to love it. Here the poet uses the English language of the colonizer as a weapon to convey our thoughts, emotions and feelings against them. இங்கே வந்து இந்த போய்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காலனைசரோட லாங்குவேஜை வந்து ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து அவங்களோட தாட்ஸு, எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து கன்வே பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கன்வே பண்ணுறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஆஸ் அ டைட்டில் சிக்னிஃபைஸ் த போயம் டெல்ஸ் அஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் லைக் த கிரீக் மித்தாலஜி, இந்தியன் ரிலிஜன் அண்ட் த பிரிட்டிஷ் காலனைசேஷன். இந்த போயம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஹிஸ்ட்ரியை சொல்லுது. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படித்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து யாரோட சைட்லேருந்து சொல்லுவாங்க? பிரிட்டிஷ் அவங்களோட சைட்லேருந்து தான் நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கணும். யார் யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம படிப்போம். பட் வந்து இதில் வந்து சுஜாதா பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த வாய்ஸ்லெஸ், அதாவது ஃப்ரம் த சஃபரர்ஸ், அவங்களோட சைட்லேருந்து ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. என்ன அவங்க வந்து இங்கே வந்து எப்படிப்பட்ட கல்ச்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம? வி ப்ரே அனிமல்ஸ், வி ப்ரே ட்ரீஸ், இதில் எப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற கல்ச்சரெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து க்ரீக் மித்தாலஜி சொல்லியிருக்காங்க. க்ரீக் மித்தாலஜியில் கிரேட் மேன் இஸ் நாட் டெட் அவங்களெலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியன் ரிலீஜியனில் வந்து எல்லாத்தையுமே நம்ம சேக்ரடாக பார்ப்போம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ் காலனைசேஷன், அதனால் எவ்வளோ பேர் சஃபர் ஆனாங்க, அப்புறம் இந்த லாங்குவேஜ், இது எல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருக்காங்க. Here we can also see a different history and environment which the poet experienced during her migration. இதில் வந்து போயட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்க வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க, இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மைக்ரேட் ஆகி போனாங்கல்ல, ஸோ இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே இந்தியாவில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்கே இருந்தாங்கல்ல, ஸோ அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ வந்து இதை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க.
இந்த போயமோட தீம் என்னன்னா வந்து colonization, nature, religion, loss of language and culture. I hope you guys understood this video. Thank you for watching. Please like us, share us and subscribe us, and don't forget to press the bell button.